இன்றைக்கு கத்தர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு இழந்துராதபடிக்கு கத்தர் சொல்ற வார்த்தையா இருக்கட்டும், அவரை ஆராதிக்கிற, அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி கொடுக்கிற கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு. அன்றைக்கு யோனாவில் ஒரு வசனம் வாசிக்கிற, தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்ணக்கூடாது, போக்கடிக்கிறார்களே அப்படின்றார். அப்ப நான் பார்க்கறது தான், இந்த மாதிரி ஆராதனைகள், கத்தர் கொடுக்கிற ஒவ்வொரு லாக்கியங்களும் நமக்கு ஒரு கிருபை. ஆமென். All these are grace. We can count. நம்ம வேணா உட்காந்து கணக்கு போட்டு, நான் இந்த 25ஆம் தேதி சர்வீஸுக்கு போனேன், 26ஆம் தேதி ஒரு சர்வீஸ்க்கு போனேன், நம்ம வேணா கணக்கு வச்சுக்கலாம். நான் சர்வீஸுக்கு போனேன்ட்டு இல்லை. நான் எப்படி சொல்றேன்னா, இது கத்தர் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையில கத்தர் அவரை ஆராதிக்க ஒரு உதவி செய்யறார். அந்த கிருபையில அவருடைய வார்த்தை கேட்க ஒரு சிலர்லாம் இன்னைக்கு திருமண ஆண்டுகளை கொண்டாடுறவங்களாம் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். டயனா, சாலமோன் இருக்கிறீங்க, திருமண ஆண்டுகளை. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். உஷா, ஸ்டான்லி அவங்க திருமண ஆண்டுகளை கொண்டாடுறாங்க. மகேஷ், நிவேதா அவங்களும் அவருடைய திருமண ஆண்டுகளை ஆமேன் கொண்டாடுறாங்க. கர்த்தர் உங்களுடைய உங்களுடைய திருமண வாழ்க்கையில கர்த்தர் மிக நல்லவராக இருந்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ரிச்சர்டு கூட இன்னைக்கு பிறந்த நாள். இப்படி அநேகர் என்ன பண்றாங்க, திருமண ஆண்டுகள், பிறந்த நாட்கள், இப்படி என்ன பண்றோம், கர்த்தர் நன்மை செய்து நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை ஆண்டவர் தர ஒரு ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கை ஆண்டவர் தர ஒரு மேலான ஆசீர்வாதம். சரி, இந்த ஆண்டுல ஏறக்குறைய இன்றைக்கு தான் நான் திரும்ப இந்த எபிரேய புஸ்தகத்தின் அடையில திரும்ப நம்ம போறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தராது. ஒரு திரும்ப தொடர்ச்சியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த எபிரேய புஸ்தகத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 அதிகாரங்களில அநேக காரியங்களை விளக்கி, அதில் விசேஷமாய் 11ஆவது அதிகாரத்துல உங்களுக்கு சின்ன நம்ம கேட்டவங்களுக்கும் சரி, புதிதாக இன்னைக்கு உட்காந்து கேட்கறவங்களுக்கும் புரிந்து கொள்ளும்படிக்கு சில காரியங்களை நான் சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். இந்த 11ஆவது அதிகாரத்துல விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்துல எப்படி ஜெயமாய் காரியங்களை அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஜெயித்தார்கள் என்று சொல்லி அநேகருடைய மாதிரிகளை இந்த 11ஆம் அதிகாரத்துல, எபிரேய புஸ்தகம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டில் ஆமென் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிருபத்தில் ஒரு 13 அதிகாரங்களை கொண்ட ஒரு அழகான புஸ்தகம். அழகானது என்று எதுக்கு சொல்றேன்னா, அழகுன்ற கலர் வடிவத்தில் இல்லை, அதில் இருக்கிற அநேக காரியங்கள் மிக வாழ்க்கைக்கு அழகாய் ஆசீர்வாதமான காரியங்கள் அதற்குள்ள அடங்கி ஒரு சாராம்சமாய் விசுவாசியுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு அழகா அது நடத்தக்கூடியது என்று சொல்லி அதற்குள்ள எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த 11ஆம் அதிகாரத்தை மிக, அதாவது அநேக வாரங்கள் அதை நீண்டு நாம தியானிச்சோம். அல்ல 6வது வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் அடிப்படையில ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்று சொல்லி, ஏனென்றால் முதல் வசனத்திலே அதை விளக்குறாரு. இதை எழுதிய ஆண்டவர் வெளிப்பாடை பெற்று எழுதிய அந்த எழுதிய ஆக்கியோன்னு சொல்றாரு, விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமா இருக்குது. சில காரியங்களை பார்க்கிறோம், ஆமே, சில காரியங்களை பார்க்கல. ஆமேன். நம்புறது என்ன பண்றோம், இது இருக்குது. நம்பாததையும் இருக்குதுன்னு என்ன பண்றோம், நம்பிக்கொண்டிருக்கிறது தான் விசுவாசமா இருக்குது. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சில காரியங்களை இன்னும் பார்க்கல, ஒரு பிள்ளைய பார்க்கல, ஒரு திருமணத்தை பார்க்கல, ஒரு வீட்டை பார்க்கல, ஒரு சபையினுடைய பெரிய விரிவாக்கத்தை பார்க்கல, ஆனா நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதை கர்த்தர் செய்வார், வாக்கு பண்ணினவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்புறதனுடைய உறுதி காணவே படவில்லை. அது எங்கிருந்து வரும்? 15 கோடியோ 12 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ 1000 கோடியோ எங்க இருந்து வரும்? கர்த்தர்தான் தான் வரும். அதை கர்த்தர் தான் தர முடியும். ஏன்னா அதான் அவர் உண்டாக்கினவர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும், வேற மனுஷனிடத்துல வராது. யார்? நான் அவரை பார்த்துக்கிறேனா? எப்படி இருப்பாரு? எங்கேயோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி தாடி வச்சுக்கினே இல்ல ஜிப்பா போட்டு சுத்தின்னு பாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் இருக்கிறார், நான் நம்புறேன், என்னை காத்துக் கொள்கிறார், ஒவ்வொரு நாள் என்னை எழுப்புகிறார், எனக்கு நன்மை செய்கிறார், அவரை பிரசங்கிக்கிறேன், அவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசும்போது என்னோடு கூட நிற்கிறார், இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமாய் புறப்பட்டு வருகிறது என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் நம்புறதுடைய உறுதி அதுதாங்க. நானா பேசல, அவர் பேசுறதுக்கு இடம் கொடுத்து நான் நிற்கும் பொழுது என்ன, இந்த கூடுன்னு சொல்றல, இந்த கூட்டுக்குள்ள அவர் நின்று எதை பேசணுமோ அதுக்கு இடம் கொடுத்தா இந்த கூட்டுக்குள்ள நின்று அவர் பேசி முடிச்சிருவாரு. யாரோ ஒருத்தர் தேவை, ஒரு நாளைக்கு அவர் கழுத தேவைப்பட்டா கழுதையை வச்சு பேசிடுவாரு. ஆமென். இன்னைக்கு புறமதிக்கப்படுகிற எந்த ஒரு விலங்கா இருக்கட்டும் அதை கூட கொண்டு கர்த்தர் பேசிடுவாரு. அவரால் பேச முடியாது என்பது இல்லை, எதை கொண்டு வேணாலும் அவரால் செயல்படுத்த முடியும். நான் நம்பணும், அவர்கிட்ட நான்
ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தால் எங்க இருந்து வரும், எப்படி வரும் இல்ல, எப்படி வேணா வரும். அல்லேலூயா. அதை தான் விளக்கி அநேக காரியங்களை இந்த 11ஆம் அதிகாரத்துல விளக்கி 12ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை தூக்கும்போது சொல்ற, ஆகையால் ஆமென் என்ன சொல்றாருங்க, நம்ம பாஷையில் நம்ம ஊர் பாஷையில பேசணும். அதனால நம்ம ஊர் பாஷையில் என்ன சொல்றீங்க, அதனால இவ்வளவு பேர் சாதிச்சுக்கிறான். அப்புறம் பாத்தீங்களா, ஈசாக்க பார்த்து இருக்கிறீங்களா, யாக்கோவை பார்த்து இருக்கிறீங்களா, யாரையும் பார்த்தது இல்லை. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றோம், வாழ்க்கையில இந்த வாக்கு பண்ணின ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்று விசுவாசிக்கிறோம். அதே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன். நான் இந்த 2025ஆம் ஆண்டில் இருக்கிறேன். அவங்க ஒரு அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா அதே ஆண்டவர் அவருடைய வல்லமையோ அவருடைய மகத்துவமோ மாறவில்லை. அந்த ஆண்டவர் அன்றைக்கு எப்படி செய்தாரோ அதே தான் இன்றைக்கு எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஹைடெக் படிப்புலையோ இல்ல விஞ்ஞான ரீதியாக சில படிப்புகளோ இன்றைக்கு நாம் இருக்கிற மாறுபாடான ஜெனரேஷன்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மாறவில்லை. ஆண்டவருடைய மகத்துவமோ அவருடைய வல்லமையோ அவருடைய உன்னதமோ அவருடைய பரிசுத்தமோ அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மாறவில்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அன்றைக்கு இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருக்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லிட்டு இதெல்லாம் விளக்கிட்டு அதுல அநேக காரியங்களை கடந்த சில வாரங்களாய் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். சாட்சிகள் இருக்கிறதுனால விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே என் சிந்தனையில யார் மேல இருக்கணும், இயேசு மேல இருக்கட்டும். நிறைய காரியங்களை பார்க்கறதுக்கு வேற எதுவுமே பார்க்க கூடாதா, உலகத்தின் அடிப்படையில் சிலதை பார்த்துதான் ஆகணும். காலையில இருந்தா உங்க மனைவியை பார்க்கணும், உங்க புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைக்கு சாப்பாடை கட்டணும், ஸ்கூலுக்கு போனா டீச்சரை பார்க்கணும், வேலைக்கு போனா முதலாளியை பார்க்கணும், ரோட்ல போனா வேற ஒருத்தனை பார்க்கணும், எழுந்து வெளில வந்தா பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம இருக்கணும் சொல்லல. ஆனா அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கிற தற்காலிகமானது. நம்ம பார்க்க வேண்டியது இயேசுவை. அல்லேலூயா. ஏன், அவர் தான் எல்லாவற்றையும் முடிக்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். நான் நம்புகிறது அவரால் மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. அப்போ அவர் தான் எனக்கு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லிட்டு, அப்ப அவர் எப்படி பார்த்தாரா, எப்படி இருந்தாரு, அவரை பத்தி எழுதி இருக்குது 2வது வசனத்தில் என்ன சொல்லுது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின். அப்ப அவரு ஓடும் பொழுது அவர் எப்படி ஓடினார், அப்படி நாமள ஓடணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு அறிவுரை இருக்கிறது. பேச புரியுதா உங்களுக்கு? ஆமென். அவரு எப்படி ஓடினாரா, அவரு ஓடும் போது மனுஷனாய் வந்து இந்த உலகத்துல ஓடும் பொழுது அவருக்கும் நிறைய ஹர்டில்ஸ் இருந்துச்சு. ஹர்டில்ஸ்லாம் என்னதுங்க, தடைக்கற்கள், தடங்கள் இருந்துச்சு. ஓட விடாதபடிக்கு சதி சேர்ந்தான், பரிசேர்ந்தான், கூட இந்த சீசர்களே பண்ணிட்டு இருப்பானுங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் அது என்ன பண்றாரு தெரியுமா, அது எல்லாத்தையும் பார்க்காம தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்றாரா, ஓடிட்டே இருக்கிறாரு. விசுவாசி அப்படின்னு சொல்ற மனுஷன், நான் விசுவாசி, என் வாழ்க்கையில ஜெயமா காரியங்களை பெற்றுக்கொள்ளுன்றவன், அவன் வாழ்க்கையில தடைகள் வரும், இக்கட்டுகள் வரும். ஆனாலும் யாரை பார்த்து ஓடிட்டே இருக்கணும், கர்த்தரை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு நிரம்பி நிறைய பேர் உட்காந்துக்கிறீங்க. பிரசகார் வரும்போது உட்காரணும் நினைச்சு, இந்த மாதிரி விசேஷ பிரசகார் வரும்போது நிறைய பேர் உட்கார நினைச்சா, அன்னைக்கு எல்லாம் பொங்கல் எல்லாம் ஊருக்கு போயிட்டு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பேசும்போது தான் வரீங்க, நான் என்ன பண்றேன், அதை ப்ளீஸிங்கா எடுத்துக்கினேன், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க வந்ததை விட இப்ப என் கூட கோஆபரேட் பண்ணி இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து இதோடு கூட அசைவாடி கொண்டே இருங்க. அல்லேலூயா. அப்போ இக்கட்டு வரும், ஆபத்துகள் வரும், பல சவால்கள் வரும். ஆனா நம்ம ஓட்டத்துல இதை தடுக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா, என் கண்ணு மாத்திரம் அவரையே பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தால் ஜெயமா இருக்கும். அது சொல்லிட்டு சொல்றாரு, தேவனுடைய சிங்காசனத்தில் வலசு பாரத்தில் வீற்றிருக்கிற அவர் எல்லாத்தையும் அவரை பத்தி பேசிட்டு 3வது வசனத்துல வாசிக்கிற, ஆகையால் இப்ப நம்ம கிட்ட வராரு. அவர் அப்படி ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ற ஒரு புத்திமதி எழுதுகிறார். என்னன்னு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் குளோரி டேபர்னாக்கில் இருக்கிற திருச்சபையாரே, குளோரி டேபர்னாக்கில் இருக்கிற சின்ன பிள்ளையே, பெரியவர்களே, வயதானவர்களே, வேலை செய்யறவங்களே, படிச்சவங்களே, வீடு இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்களே, ஊழியம் செய்யறவங்க, அப்படி எல்லாரையும் வந்துச்சு. நீங்கள்லாம் யாரு? எல்லாரும். நீங்கள்லாம் யாருங்க? நம்ம நினைச்சு ஊழியக்காரர் கொண்டு எழுதிது போகுது, யாருக்கும் ஒரு இல்லைங்க, எல்லாருக்கும் சொல்ற. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய். ஆமா, எங்க வந்து சோறு வருதுன்னா ஆத்துமா. ஆமா, பல காரியங்களை கேட்கும் பொழுது, அதனால்தான் சங்கீதக்காரன் அவர் அநேக இடங்களை சொல்ற, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஆத்துமா
அதனால அவர் சொல்றேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. வாய் சோத்திரிக்க முடியாது, ஏன்னா வாய் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, என் தொண்டை கஷ்டப்படுது. ஆனா என் ஆத்துமா பேசுறதுக்கு, ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது இது ஒரு பொருட்டா இல்ல. இது எனக்கு என்ன பண்ணுது? கர்த்தருடைய காரியத்தை பேசுறதுக்கு எனக்கு என் ஆத்துமாவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆத்துமா செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சரீரம் பலவீனப்படுது. உள்ளுக்குள்ள ஒரு சரீரம் சொல்லுது, இன்னைக்கு எப்படி கத்திட்டீனா நாளைக்கு எப்படி கத்துவே அப்படின்ட்டு. பரவாயில்ல, என் ஆத்துமா என்ன பண்ணும்? கர்த்தரை சோத்திரிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றோம் நாம ஒடுக்கொடும் போது. என்ன சொல்றேன்? ஆத்துமாக்குள்ள என்ன வரக்கூடாது? எந்த ஒரு காரியத்தை எங்க எடுத்துன்னு போயிடாதீங்க, சரீரத்திலே வச்சு சரீரத்தோடு நசுக்கி போட்டுருங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? புரியுதா? புரியலன்னா உங்களை பத்தி நான் கவலைப்படல. புரியுறவங்க என்ன கவனிச்சுடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க எடுத்துன்னு போயிடாதீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க எடுத்துன்னு போகாதீங்க, ஆத்துமாக்குள்ள எடுத்துன்னு போயிடுதுன்னா நீ காலி. அதான் சொல்ல வர்றாரு. பிரச்சனை வந்து எங்க எடுத்துன்னு வா? வாயிலே பேசு, வாயிலே துப்பிட்டு போயிடு. வாயில வச்சு வாயில என்ன பண்ணு? மென்னு துப்பிடு. அது தூக்கிட்டு போயிட்டு ஆத்மாக்குள்ள கொண்டு போனீங்கன்னா, ஆத்மா பாதிச்சுன்னா உன் விசுவாச வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு நகர முடியாது, நடக்க முடியாதபடிக்கு நீ மாட்டிப்ப அப்படின்றார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த ராத்திரியில? அல்லேலூயா. So don't take it to your spirit. உன் ஆவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை, யாராவது சொல்றானா அவன் ஒரு சாதாரண மனுஷன், அவன் அப்படிதான் பேசுவான், அவன் இப்படிப்பட்டவன் தான், அவன் மனுஷனா பேசுறான். அவன் சொல்றத மனுஷனவன் என்ன பண்ற கேட்டு தூக்கி போட்டு என் ஆவியில இடம் கொடுக்கல. அதுக்கு ஆவிக்குள்ள என்ன பண்ற? விடுதலை இருக்க போறேன்னு சொல்லி, ஆண்டவரே சோத்திரம், நீங்க என் கூட இருக்கிறீங்க, ஆவிக்குள்ள நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தோஷமா போயிட்டீங்கன்னா ஆத்துமாக்குள்ள அது வராது, அது மாம்சத்திலே முடிச்சுட்டு போயிடும். யார் என் கூட புரியுது? புரியுற 10 பேருக்காய் சோத்திரம். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ்வளவுதான். பிரச்சனை வந்துச்சுன்னா ஆமா, சரீரம் வேற ஆத்மா வேற. அதை தான் இங்க பிரிச்சு காமிக்கிறாரு. சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, see, deal things in your physical, in your body. Don't let things to affect your spirit. உன் ஆவி என்ன பண்ணாது ஒரு நாளும். ஆமா சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் இழப்புள்ளவர்களாய் ஆத்மாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு விரோதமாய் அவருக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சாங்க. இயேசுக்கு விரோதமா செய்யாத்தியா நமக்கு செஞ்சிட போறானுங்க. இயேசுக்கு விரோதமா செய்யாத்தியா செஞ்சிட போறாங்க. ஏசாமி ஊழியம் செய்ய வந்துட்டா, ஏசாமி பட்டதுல அட்லீஸ்ட் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம பார்த்து தான் ஆகணும். அல்லேலூயா. ஏசாமியை வெறுத்தார்கள், ஏசாமியை ஒதுக்கினார்கள், ஏசாமியை குறை சொன்னாங்க, ஏசாமிக்கு விரோதமா எழுப்பினார்கள். இயேசு எப்படி கொலை பண்ணலான்ட்டு என்ன பண்றான் பார்த்தா இயேசுவை. அப்ப இயேசு சொல்றாரு, அதை எப்படி பண்ணாரா? அவரு அதை சகித்து அது என்ன பண்ணாரா? அவருக்கு வச்சிருந்த லக்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன பண்ண, கடந்த வாரங்களுக்கு உங்ககிட்ட சொன்னேன். ஆமேன். சகித்து கொள்கிறோளாய் இருங்க அப்படின்ட்டு. அப்போ சொல்றாரு, அநேக நேரங்கள்ல இப்ப அடுத்த ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். அடுத்த வார்த்தையிலிருந்து ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? அநேக நேரங்களில் மனுஷன் என்ன பண்றான், சில நேரங்கள் என்ன பண்றான், பாவங்களிலே சிக்கி கொள்றான். அப்படியே குயிக்கா வாசிட்டு வாங்க, 4வது வசனத்துல வாசிட்டு வாங்க. போராடுகிறதுல எதிர்த்து நிற்கவில்லையே. சில நேரங்களில் பாவத்தை எப்படி எதிர்க்கணும்னு தெரியாம என்ன பண்றீங்க, பாவங்களுக்குள்ள சிக்கி கொள்கிறீர்களே அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு சொல்றாரு. அன்றியும் என் மகனே, ஆமா, சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆண்டவர் பாருங்க, இரக்கமுடையவர், கிருபையுடையவர், தயவுடையவர், எல்லாம் நன்மையை செய்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் அநேக நேரங்கள் என்ன பண்றாருங்க, சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். காட் இன்னும் ரொம்ப பாலிஷ்டா அதை சொல்லனா, instead of என்ன சொல்றதுங்க, punishing, God is a God that disciplines us. ஆமென். எந்த நல்ல ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை தண்டிக்கல, தன் பிள்ளை என்ன பண்றானா சிட்சிக்கிறான். அந்த வார்த்தை உங்களுக்கு புரியலனா, அந்த பிள்ளை நல்லா வளரணுன்றதுக்காக என்ன பண்றான், அந்த பிள்ளைக்கு அவன் என்ன பண்றான், கற்றுக் கொடுக்கிறான். அது கற்றுக் கொடுக்கறதுல நிறைய மெத்தட் இருக்குது. உட்கார வச்சு கற்றுக் கொடுப்பாங்க. சில சவுத்தியை பார்த்து நிக்க வச்சு என்ன பண்ண, எதையும் பார்க்கணும் அதையே பார்த்துருவாங்க. இல்லை என்ன பண்ணுவோம், அடிப்பாங்க, மூட்டையை போட வைப்பாங்க. கற்றுக் கொடுக்குறான், இதை செய்யக்கூடாது. அப்ப அடுத்த வாட்டி செய்யும் போது என்ன பண்ணோம், இது உனக்கு புரியணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படிதான் என்ன பண்றாரா, ஒரு தகப்பனாய் இருந்து தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரா, அவர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்ன பண்ணது, அவராலே அவர் சிட்சிக்கும் பொழுது, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்றாத, சோர்ந்து போங்க. ஆண்டவர் வந்து ஒரே அடியாவே இருக்குது, அடிச்சுனேகிறாரு.
உன்னை அடிச்சு அவருன்னா பெருசா நான் பட்டமா வாங்கிக்க போறாரு இல்ல. ஏனென்றால் ஒரு தகப்பன் எப்படி, ரொம்ப அழகான ஒரு போதனை அங்க இருக்குது. என்னன்னா, ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சிரிச்சுக்கிற காரணம் என்ன தெரியுமா? இவன் ஒரு நல்லவனா வர வேண்டும் அப்படின்றத போல ஆண்டவர் என்ன பண்றாரா, அவனை சிரிச்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பிரதானமாய் தொட்ட ஒரு வசனம் அதுதான். என் வாழ்க்கையில நான் தறிக்கட்டு ஓடிக்கொண்டிருந்த நாட்களில ஆண்டவர் எனக்கு என்ன வந்து எல்லா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பயங்கரமா ஓட்டு இருக்கும் போது கர்த்தர் என்னை தொட்டது ஒரே ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகள் 29:1. அதை இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில நாசம் அடைவான். அதெல்லாம் எனக்கு பைபிள் இருக்கிறது கூட தெரியாது. ஆண்டவர் பேசும் பொழுது இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா தெரியும். சில டிரான்ஸ்லேஷன், நிறைய டிரான்ஸ்லேஷன் வெவ்வேறு படுது. அதில் ஒன்று ரொம்ப அழகா சொல்லுது, that you will never have mercy, destruction will fall upon you, that you can have no life again. இரக்கமே இல்லாத இதோட வாழ்க்கை ஒன்று கிடையாது. அப்படி கூட கர்த்தரால செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவரும் கூட தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எப்படிப்பட்டவரே? அடுத்த வாழ்க்கை தரணும், அடுத்த நாளை தரணுமா தரக்கூடாதுன்ற தீர்மானம் அவர் கையில் இருக்குது. அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிகிச்சை எங்க சொல்லாது. என் வாழ்க்கையில் ஏன் பேசினார்னா, அப்படி ஓடிங்க இருந்தேன். கடவுளே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு முட்டுக்கு ஒரு நிறுத்தினாரு. அன்னைக்கு நான் உணராம ஓடி இருந்தேன்னா இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்க மாட்டேன், எங்கேயோ முடிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கை. அன்னைக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு இருந்தது, அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன், அன்றைக்கு வாழ்க்கையை மாற்றினேன். அன்னிலிருந்து 90 அந்த வருஷங்களில் என்ன பண்ணேன், வாழ்க்கையை மாற்றினேன். இன்னைக்கு கர்த்தர் கிருபையில அவரை பத்தி பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை தர்றார். அல்லேலூயா. அது ஒரு விதமான சிக்ஷை, அது டிசிப்ளினிங் விட என்ன கர்த்தர் சொல்லி, ஏன்னா ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் குறுக்கிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் குறுக்கிட்டு என் திசை அவர் பக்கம் திரும்பினது. அது ஒரு விதம். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் சில காரியத்தை மட்டும் கொடுத்தா இவத செய்யறதுக்கு இவனால முடியுமான்னு சொல்லப்படாரு. சில நேரங்கள் அதற்காக நம்மை சீர்படுத்தும் பொழுது அந்த சிக்ஷையை குறித்து என்ன பண்ணது, கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ. அப்ப உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் இப்படி நடந்துக்கும் போது நம்ம நல்லா தெரியுமா, God loves me. அல்லேலூயா. நம்ம உடனே எதை தெரியுமா சொல்லுவோம், குறையதான் பேசுவோமே தவிர கர்த்தர் என்ன சொல்ற தெரியுமா, கர்த்தர் சிரிச்சிக்கல, என்ன நேசிக்கிறதுனால என்கிட்ட என்ன பண்றாரு, ஆமா என்கிட்ட இதை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகள் சொல்லுகிறது போல உங்களுக்கு என்ன பண்ற, சொல்லிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். வாசிங்க 7ஆம் வசனத்துல, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப சில நேரங்களில் சில காரியங்கள் அப்படி சிட்சையை போல இருக்கிற பட்சத்துல உனக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவு என்னவா இருக்கணும் தெரியுமா, God loves me, கர்த்தரை நேசிக்கிறபடினாலே அவர் என்ன பண்றாரா, என்னிடத்து இன்னும் கூட இதை தாண்டி சில காரியங்களை செய்யணும் கொடுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் பண்றார், என்னை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு நடக்கல, பெருசா சர்ச்சுக்கு போய் எப்ப பார்த்தாலும் ஒரே அடி மேல அடிதான் விழுந்துருக்குது. சிலருக்கு அப்படியே தான் நடந்துருக்கும். சர்ச்சுக்கு வந்துட்டு போனாதான் அன்னைக்கு எதுனா ஒண்ணு நடக்கும். ரொம்ப ஆடுற தேடத்தான் ஒரு மாதிரி ஒட்டை என்ன பண்றாங்க தெரியும், ஏன்னா கர்த்தர் ஏதோ பெருசா வச்சிருக்கிறாரியா, அது என்னன்னு எனக்கு தெரியாதியா, விவரிக்க முடியாதியா. அதுவும் ரொம்ப ஆண்டு சமயத்துல கிட்ட வரும்போது தான் பண்றாரா, வாங்க. ஏன்னா இதை கடந்து வரும்பொழுது ஒரு பெரிய காரியம் உனக்காய் காத்து இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். என்னுடைய வார்த்தை உன்னை கன்சோல் பண்றதுக்காக சொல்ல. நம்ம என்ன பண்ணுதுமா, சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இல்ல இது போய் ஆண்டு நல்லா நீங்க உபாசம் ஜெபம் பண்ணுங்க, ஐயோ வேணாப்பா இது பண்ணா அது வந்துட்டு பிசாசு வந்து இது பண்ணிடுறான். பிசாசு பண்ண மாட்டான். கர்த்தரை நேசிக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த வசனத்தை புரிஞ்சுங்க. அல்லேலூயா. சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை என்ன பண்றாரா, ஆமா அந்த சிட்சையை வாங்கிக்கிறவன் தான் அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. என்னன்னா யூ பிகம் ஹிஸ் சன். நான் எல்லாரையும் யாரை ரொம்ப நேசிக்கணும் அவங்கள பார்த்து ஒருவேளை திட்டின்னு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு மேல ஏதாவது ஒன்று நடத்தணும், இங்க பண்ணணும்ட்டு என்ன பண்ணுவோம், அவன் அதை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் பாசம் எப்ப பார்த்துட்டாரு, அந்த ஆளை பார்த்தா பிடிக்கலன்னா அதோட நான் என்ன பண்ணிது ஒதுக்கிறது. இவனுக்கு சரியாவலப்பா, இது செட் ஆகல. ஏன்னா நம்ம
ஆமா, நான் கேட்டுனே தான் இருக்கிறோம். ஏன்டா வரமாட்டீங்க, வாடா சர்ச்சுக்கு வாங்கடா, இதை பண்றா, டேய் கொஞ்சம் கவுனிடா, இதை பண்றா, ஒழுங்கு கவுனிலாம் முட்டி போடுறா, அதெல்லாம் நான் சொல்றது இல்லை, கொட்டுருவேன், உன் கண்ணை நோண்டுருவேன், அப்படி இப்படின்லாம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு, ஏன்னா இங்க இருந்து நீ வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக சில ட்ரை எஃபர்ட் பண்ணினே இருக்கிறாங்க. அப்பதான் கர்த்தர் நம்ம சில நேரத்துல நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேனை நம்ம அவர் பக்கத்துல வைக்கிறதுக்காக சில நேரங்கள, ஏனென்றால் அவர் உன்னை புத்திரனாக அவருடைய பிள்ளையாக எண்ணுகிறதுனாலதான் அந்த உறவுல அந்த பாசத்தோடு கூட உங்ககிட்ட நெருங்கி என்ன பண்றாரு, கர்த்தர் உன்னை நெருக்கத்துல கொண்டு வரதுக்காக செய்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சு ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. திரும்பி ஆமேன்றீங்க பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது புரியுதா? புரியணும். அது தண்டனை எடுத்துக்கூடாது. தண்டனை பனிஷ்மெண்ட் பண்ணி உன்னை ஜெயில போட்டு ஒரு வேர்டிக் கொடுத்து, என்னது ஜட்ஜ் வேர்டிக் கொடுக்குறாருல, இவனுக்கு 5 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை, அது மாதிரி பண்ணல. அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு, ஏனென்றால் உன்னை பிள்ளையா பாக்குறாரு. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட தரத்துக்காக. யார் தான் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தான் புரியுது? அப்ப சிக்ஷையை சகிக்கிறவனா இருந்தால் அவர் என்ன பண்றார், உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பனுடைய சிக்ஷையை தகப்பன் சிக்ஷியாத கேட்கிறாரு. உண்மையா அப்பா புள்ள உறவு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னது தகப்ப சிக்ஷிக்கிறவா தான் இருப்பாரு. நான் இன்னைக்கு என் பையனை திடீர்னு தான் திட்டுவோம். எவ்வளவு பெரிய ஆளானாலும் கேட்க வேண்டியது கேட்டுதான் ஆகணும். ஐயோ அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருங்க, எனக்கு மேல ஆயிட்டாருங்க, அவரு நிறைய படிச்சுட்டாருங்க, அவர் நிறைய தெரியுங்க, அவரை கேட்க கூடாதுலாம். அப்ப நான் அப்பாவும் புள்ள வரவே இல்லை, அவரு வேற மாதிரி, அவர் யார் என்னோட பெரிய ஆள் ஆயிட்டார், அப்ப நான் விட்டுருவோம். அவள் தான் இல்ல, என்னால இருக்க முடியாது அந்த மாதிரிலாம். ஏன்னா என் பையனுக்கு ஒரு காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார், அதுக்குள்ள கொண்டு வரணும்னு பொறுப்பை கத்தர் தந்திருக்கிறாருன்னா, நேசிக்க வேண்டியத்துல நேசிதான் ஆகணும், சிக்ஷிக்க வேண்டியத்துல சிக்ஷித்து தான் ஆகணும். அதுதான். அப்போ சிக்ஷிக்காத தகப்பன்லாம் கேட்டார். சரி, ஓகே. அப்ப எல்லாத்தையும் பேசிட்டு சொல்றாரு, இதனால இந்த சிக்ஷையினால நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால், அததான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு? எல்லாருக்கும் கிடைக்க சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். என்ன இருக்கு, எவனோ பெத்த புள்ள ஏதோ மாதிரி உங்களை விட்டுற முடியாதியா, யாரோ பெத்து போட்டு போயிட்டான், அதான் பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதை என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பயங்கரமா ஸ்ட்ராங்கா சொல்லிக்குது. அதுல நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தை அது, அது ரொம்ப கெட்ட வார்த்தை அது. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன், அட போய் பைபிள் இடம் எழுதுகிறீங்க டே, என்ன சொல்ற, அந்த மாதிரி நான் பார்க்க விரும்பலப்பா, நீ என் புள்ள, என் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறாய், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன்னை என்னுடைய பிள்ளையாய் பார்க்கிறேன், என்னுடைய உரிமை எல்லாம் நான் எதை சம்பாதித்திருக்கிறனோ அதெல்லாம் உனக்கு தர்றேன் நானு, நீ அனுபவிக்கும்படிக்கு என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். அப்ப உங்ககிட்ட நான் உன்னை சிக்ஷிக்கிறது என்னுடைய அதிகாரமா இருக்கிறது. அதுதான் பாசம். அப்பா, சில அப்பா மாதிரி அம்மா மாருடைய பாசம் வந்து அவனை வந்து அப்படியே அவனை கடுகடுன்னு பண்ணினே இருப்பாங்க. அது ஒரு விதமான லவ்வா கூட இருக்கும். அப்பா பார்த்தாலும் இல்ல, அது ஒரு லவ். அதுக்கு நான் ஆண்டர் அப்படி எடுத்துக்காதீங்க. அது இந்த மாதிரி அப்பா அம்மா அது ஒரு கேரக்டர். அப்பா அம்மா அவர் அப்படியே எப்ப பார்த்தாலும் குத்தினே இருக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாருங்க ஆண்டரு, எப்ப பார்த்தாலும் திட்டுறாருங்க சர்ச்சுக்கு. இல்லைங்க, அப்படி பண்ண மாட்டாருங்க. ஒரு காரியத்தை உன்னிடத்துல செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாரு, அவரே சிக்ஷிக்கிறார் என்று சொல்லி அதை விளக்கிறாரு. பாருங்க, அழகா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வசனமா விளக்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. அப்படி ஒரு விதமாய் நீங்கள் ஒருவேளை கடந்து வருவீர்கள் என்றால் 9ஆம் வசனத்தை வாசிப்பு. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க ஒரு அப்பா சொன்ன உடனே என்ன பண்ற, நீ உட்காரணும் உட்கார்ந்துடுற. அப்ப ஏன்டா கடவுள் சொல்லும் போது, ஆண்டவர் சொல்லும் போது, ஏன்னா அவர் தான்டா எல்லாத்தையும் தரப்போறவரு, அவர் ஒரு சிக்ஷை உன் பட்சத்துல பண்ணும்பொழுது அவருக்கு அடங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பா என்றால் அவர் உலகத்தையே உனக்கு தர்றதுக்கு வாஞ்சியா இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் பட்சத்துல கொண்டு வருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினதை கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டை தோலுக்கு மேல வந்தான்னா தோழன்றான், தோலுக்கு மேல வளர்த்தா தோழன். அப்போ அவரு ஒரு கொஞ்ச நாள் சிரிச்சுப்பாரு, இதுக்கு மேல நம்ம சொல்லி விட்றா வளர்ந்துட்டா அப்படி. ஆண்டவர் அப்படி கிடையாது. தொடர்ந்து இந்த பிரயாணத்துல என்ன பண்றாரு, அவர் விடவே மாட்டாரு. வழி தவறுதா,
ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றதுக்கு இறங்குறதுக்கு கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வாங்க அடுத்த வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. நீங்க என்ன பேசுறோமோ அதை சொல்லி முடிச்சிடுறேன். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சிற்றை வேணா அன்னைக்கு வேணா டென்ஷனா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கமா இருக்கும். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு கடந்து வரும்போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய சிற்றை, இன்னைக்கு ஆண்டு சிற்றை சொல்றேன்ல. I don't want to even use that word called punishment. Disciplining. Amen. கர்த்தர் என்னை சீர்படுத்துகிறார். என் பேர இருக்கிற பாசத்தின் பட்சத்தில் என்ன பண்றாரு கர்த்தர்? என்ன பண்றாரு? என்ன அதிகமா அவர் பட்சத்தில் அவரோடு கூட உறவுல இருக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, இல்ல அவருடைய பட்சத்தில் என்ன பண்ணணும், அதிகமாய் அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிற உறவை என் கூட மெயின்டைன் பண்றதுக்காக என்ன பண்றாரு? அடிக்கடி இந்த மாதிரி காரியங்களை எழுப்பி ஆமென். சில நேரங்களில் சில காரியத்தில் நான் சீர்கெட்டு போகும்பொழுது அதுல கரெக்டா கொண்டு வந்து விடுறதுக்கு அவர் முயற்சி செய்யற காரணம் என்னவென்றால், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை என் பேர்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப முக்கியமானதை சொல்லி முடிச்சிடுறேன். 12வது வசனம், ஆகையால். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். இப்ப இங்க ஒரு அதனால வருது, அங்க ஒரு அதனால பேசணும். முதல் வசனத்துல ஒரு ஆகையால் தொடங்கணும். என்னது? எதுக்காக? அது அவங்கெல்லாம் விசுவாசத்துல ஜெயமுள்ளவர்களா இருந்தாங்க. ஆனால் நாம இருக்கிறதுக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, நம்மளால இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன்? விசுவாச வசனத்தினுடைய வெளிப்பாடே இல்லாத காலத்துல கூட ஆண்டவரை அவர்கள் நம்பினார்கள். கடந்த 2-3 வாரமா உங்க இடத்துல நோவா பத்தி பேசினேன். வசனமே இல்லாத காலத்துல கூட என்ன பண்றாரு? அவரு தேவன் சொல்லிட்டாரு, நம்புறாரு. அல்லேலூயா. வசனம் இல்லாத காலத்துல என்ன பண்ணிட்டாரு? ஆமா, இப்போ வசனம் இருக்குது, அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது, வெளிப்பாடு இருக்குது. ஒரு 10 பிரசங்கியார் ஒரே வசனத்தை பேசி கேட்குறீங்க. கண்கார்டன்ஸ் இருக்குது, பைபிள் இருக்குது, அது இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கர்த்தரை நம்பாம இருக்கக்கூடாது. அதனால இப்பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஆமா, நாம என்ன பண்ண? விசுவாசித்தே இருக்கணும் சொல்லிட்டு அது ஒரு சப்ஜெக்டை முடிச்சு அடுத்த சப்ஜெக்ட்ல சொல்றாரு, ஒருவேளை உன் விசுவாச பிரயாணத்துல சில காரணங்கள் தண்டனையை போல இருந்துட்டே இருக்குது, கர்த்தர் செய்யவே மாட்டாருன்னு சொல்லி ஒருவேளை இருப்பீனா, கர்த்தர் உனக்கு செய்யாம இருக்க போறது இல்ல. உனக்கு செய்ய அவர் எப்பொழுதும் பிரியமாய் தான் இருக்கிறார். அவர் செய்யாது எதுக்குன்னா, சில காரியங்களை உன்னிடத்தில் அவர் சீர்படுத்துறதுக்காக சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அலைன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, தளர்ந்த முழங்கால்களை நீங்க என்ன பண்ணுங்க? திரும்ப நிமிர்த்தி. அல்லேலூயா. ரொம்ப அழகா அது பிடிச்சிருந்துச்சு. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, டேக் குட் grip. வாவ். என்னதுங்க? உன்னை பிடிச்சிட்டே நின்றுக்கிறோம், அதை விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன பண்ணுச்சு, நம்ம இறுக்கம் போயிட்டு என்ன பண்ண விழுந்துரும் கீழே. அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எதை அதனால தான் இன்னைக்கு என் டைட்டில் அதான் போட்டிருந்தேன், தம்ப்நெயிலுக்காக டைட்டில் கொடுப்பேன். அப்ப டைட்டில் வந்து இந்த வார்த்தையை தான் கொடுத்திருந்தேன், டேக் grip. எதை விட்டுட்டு இருந்தீங்களோ அதை என்ன பண்ணுங்க? பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுங்க? விட்டுறாதீங்க, அவர்கிட்ட வந்து பிடிச்சிங்க. ஒன்னும் நடக்கல பிரதர், சர்ச்சுக்கு போறேன், ஜோம் பண்றேன், ஃபாஸ்டிங் தான், அதை பண்ண, கத்தரை தேடாதான் நான் 24 இல்ல. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்துல உங்களிடத்துல ஆண்டவர் சொல்லும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்னைக்கு யாரா ஒரு பிரசையார் கேட்டு இருந்தாங்க, யாரா பூசை எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா, நான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தேன்னா இதை வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. அவங்க வேற என்ன சொல்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றது கத்தரை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருந்து என்னென்றால், கத்தரை பற்றி கொள்ளுகிறத, ஆண்டரை பிடிச்சிருக்கிறத விடாத. அல்லேலூயா. ஏதோ நடக்கல, அவர் தண்டிக்கிறாரு, கத்தர்கிட்ட வந்தா ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி என்ன பண்ணாத, அந்த கிரிப், அந்த பிடிக்கிற அந்த கிரிப் என்ன பண்றாத, விட்டுறாத. கிரிப்ப நல்லா என்ன பண்ணு, பிடிச்சிக்கா. அல்லேலூயா. I want to tell you, rise, revive. எனக்கு ஒரு நல்ல ஒரு இதை நான் தியானித்திருக்கும் போது இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு உதாரணம் என்னுடைய சிந்தனையில வந்தது. தாவீது, அப்படியே கதையா கேட்கிற மாதிரி கேட்டுருங்க, டக்குன்னு முடிச்சிடுறேன், வீட்டுல போய் வாசிங்க. பயங்கர ஒரு சக்சஸ்ஃபுல் man after God's heart. When he was a boy, he was vibrant for God. ஒரு பையனா இருக்கும் போதுல இருந்து அவன் ஒரு பயங்கர வைப்ரன்ஸ் தான். அவர் அங்க போவாரு, கிட்டாரே இல்லாம கத்தரை பயங்கரமா அனந்தத்துல வர்ஷிப் பண்ணுவாரு. வருவாரு, சவுல் கிட்ட வர்ஷிப் பண்ணுவாரு, அவங்க கிட்ட பேய் போயிடும். இங்க வருவாரு, அங்க ஒருத்தன் பேட்டின்னு பயங்கர கொக்கரிச்சுட்டு இருக்கிறாரு, அங்க வராரு, டே
இவெல்லாம் ஒரு ஆளாடா, கத்திரையா கூட இருக்கிறாருன்னா அந்த யுத்தத்தை செய் பயங்கரமாய் மாமனார் விட்டு கொடுக்குற எல்லாம் பண்றாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த மனுஷன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு பல இக்கட்டுகளை இவர் கடந்து வந்து கொண்டேதான் இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய, நல்ல கவனிங்க, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வயசான அம்மா எல்லாரும் கேளுங்க. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய உறவை நாம வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம நாம ஏதோ ஒண்ணுல போக்கஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோம், உலகத்தின் மேல கண்கள் போயிடும். அதான் என்னுடைய உதாரணமே. ஒரு நாள் உப்பரகையில உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் வந்து என்ன பண்ற, உப்பரகனா அவங்க வீட்டில் வந்து நினைக்கிறேன் ஒரு பெரிய கிங், ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் ஹவுஸ், ஒரு பேலஸ் மாதிரி இருக்கிறதுல ஒரே மாடியில் நடந்துக்கிறார். பக்கத்து வீட்டில் பார்க்கக்கூடாத பார்த்துட்டாரு, ஒரு அம்மா குளிச்சு நிற்கிறத பார்த்துட்டாரு. பைபிள் இது இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இல்லை பேசுறதுக்கெல்லாம் கூறிய வார்த்தை, ஆனால் பேசதான் ஆகணும், சரித்திரத்தில் அப்படி தான் எழுதியிருக்குது. அவரு ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கத்தரை பாடுறவர், ஆராதனை பண்றவர், பிசாசு கிழிச்சு போட்டவர், சிங்கத்தை கிழிச்சவர், கோலியாத். ஆனால் மாம்சம் வேலை செய்ய தொடங்கிடுச்சு. ஏன்னா கத்தர் இல்ல. கத்தர் அன்னைக்கு அவரை, அந்த சரித்திரத்தை நீங்க வீட்டில் வாசிங்க, இன்னும் நிறைய புரியும் உங்களுக்கு. காரியம் நடக்குது. நான் ரொம்ப சில முறை வாசி இருக்கிறேன். நான் இன்றைக்கு வாசிக்கும் போது, how a man can become criminal and be just an ordinary man though he has an anointing. யோசித்தேன். நீங்க சில நேரத்தில் யோசிப்பேன், சில பாஸ்டர்ஸ் ஒருத்தர் பேசிக்கும் போதெல்லாம் கேஸ் குத்துறான், போயிட்டு கொலை பண்றதுக்கு அமிச்சிட்டான், என்ன ஆளை அமிச்சு அடியால் அமிச்சிட்டான். அப்போ ஒரு தன்னலமாய் இன்னைக்கு யார் வேணா செய்யறதுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு செய்யறதுக்கு அது அனாயிண்டிக்கு போயிடும். வெளியில பிசாசு உள்ள வேலை செஞ்சே இருப்பான். யார் என் கூட இருக்கிறீங்க? இதை முடிக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் ஏவப்பட்டு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பாடம். பேசுறதுனால நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நான் ஏசாமியா பேசும்போதே எச்சரிப்போடு பேசிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு அந்த அந்த கிரிப்பை விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, நான் விட்டுறக்கூடாது. அதே பிடிச்சிருந்தாயா, கோலியாத்திட்ட வந்தா அதை பிடிச்சிருந்தான். அதனால தான் தைரியமா என்ன பண்றான், ஒரு கவனை எடுத்து ஒரே கால் எடுத்து முடிச்சுட்டான். ஏன்னா கிரிப் எங்க இருந்துச்சு, கத்தட்ட இருந்துச்சு. யார் என் கூட இருக்கிற? சிங்கம் வருது, தனியா உட்காந்துக்கிறான் காட்டுல. எந்த பெரிய கபடா இல்ல, அது இல்ல, இதுல கத்தி இல்ல, இதுல. அன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட நின்று மோதி கிழிச்சு போட்டான். ஏன்னா எதை புடிச்சிட்டு இருக்கிறான்? கத்தரை புடிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உப்பரைகளை சுத்தும் போது கத்தர்ல, இப்ப அவர் ஒரு மாம்சத்துல சுத்துற. I am the king of Israel now. I am the king of Judah now. You know what? Everything I have achieved. நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன். அது என்னைக்கு எங்க வந்தாலும் சரி, ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உங்ககிட்ட பணம் வந்துச்சு நினைச்சுன்னா, என்னைக்கு எங்க திசை மாறிச்சுன்னா கண்ணு வேற மாறும், அடி விழும். இருக்கிறீங்களா? 1 சாமுவேல் 11-12 வீட்டில் வாசிங்க. டக்குனு போய் திருப்பி எல்லாம் நோட் பண்ணி மாத்திரம் வச்சுங்க. 2 அதிகாரத்தில் சரித்திரமா முடிஞ்சிடும். 2 சாமுவேல் 11-12 1ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. உப்பரிகளை சுத்துறாரு. அது எனக்கு என்ன, நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப பல முறை வாசி இருக்கிறேன். ஆனா எப்படி ஸ்கீம் பண்ணி கொலை பண்றதுக்கு ஒரு கொலைக்காரனா மாறிடுறான். கடைசியில செஞ்ச தப்புக்காக அவனை இது பண்றான், அதை பண்றான். ரொம்ப அசிங்கமாகுது. அதை வாசவே நமக்கு இந்த உலகத்தின் படிப்படையில நம்ம அந்த மாதிரி ஒரு படமே போய் பார்க்க மாட்டோம். அப்படிதான் நம்ம பரிசுத்தமா இருப்போமே இல்ல. ஆனா பைபிள் எழுதிக்குது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விபச்சாரக்காரனா, ஒரு கொலைக்காரனா. யார் யாவன்? ஒரு side of him was, why I am cautioning today is because never lose your grip. தான் என்னுடைய இன்னைக்கு செய்தி. never lose your, நீ எதை பிடிச்சிருக்கிறியோ அந்த ஆண்டவரை, அதை ஒரு கயிறை பிடிச்சி நின்னுதுன்னா என்னைக்குமே அது வந்து ஆபத்துல இருந்தாலும் கயிறை பிடிச்சி தான் நிக்கணும், ஜாலியா இருந்தாலும் அதை பிடிச்சே தான் நிக்கணும். சில நேரத்தில் நம்ம ஜாலியா இருந்தா விட்டுட்டு கயிறு சில நேரத்தில் பாத்தீங்களா, எனக்கு பண்ண முடியும் 2 கை விட்டுருந்தீங்கன்னா மாட்டின மகனே. இவர் எப்படி உப்பரையில சுத்துறானிக்கு அது வரைக்கும் கயிறை பிடிச்சிருந்தாரு, ஆண்டரே பிடிச்சிருந்தாரு. எதுல? எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தவன் விட்டான், மாட்டினான். அதுக்கப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் வராரு, வீட்டையே அடி பண்ணிட்டாரு. வீட்டையே
அடிச்சிருவேன். அது வரைக்கும் அவன் என்னென்னமோ இருந்துச்சு சொல்லிட்டாரு, வீட்டையே முடிச்சிருவேன் அப்படின்ட்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் நடந்துச்சு. 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12:20. டைம் ஓடிச்சு. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து சரி என்ன பண்ணிட்டான், அது வரைக்கும் படுத்து கிடந்தான். அது வரைக்கும் என்ன பண்றான், ஜெபம் பண்றான், நாத்தான் சொல்றது கேட்கறான், எல்லாம் பண்றான், என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், ப்ளீட் பண்றான், எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த பிள்ளைய காப்பாற்றணும். ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அந்த பிள்ளை என்னென்னமோ செஞ்சு முடிச்சிட்டான் இப்போ. ஆனால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, எனக்கு ரொம்ப என்னை தொட்டது அதுதான். அதனால தான் அந்த வசனத்தை மார்க் பண்ணி சொன்னேன். அப்பொழுது அவன் தாவீது என்ன பண்ணான், தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு. அல்லேலூயா. எதை விட்டுட்டோம் அதை திருப்பி என்ன பண்ண, நானே பிடிச்சாதான் இனி வாழ்க்கை போவோம். இல்லைன்னா இவ்வளவு நாள் சம்பாரிச்ச பேரு, இவ்வளவு நாள் ஆவிக்குரியவன் சொன்னது எழுதின சங்கீதம் கூட இனி பைபிள் எழுத முடியாம போயிடும். எல்லாம் கேட்டுங்க. யூசிங் a very live example. இன்னைக்கு இந்த சங்கீதம்லாம் 150 சங்கீதத்துல பேர் பாதி சங்கீதம், மெஜாரிட்டி ஆஃப் தி சாம்ஸ் டுடே we reading is because this happened again in his life. இன்னைக்கு ராத்திரி ஆட்டியோ சொல்றாரு அப்படின்னா, கிரிப்பை விட்டுட்டு நின்றுந்தீங்கன்னா இன்னைக்கு கிரிப்பை பிடிங்க, எழுந்துருங்க. ரைஸ், ரிவைவ், ரெஸ்டோர் அண்ட் ரன். 4 வார்த்தையை சொல்றேன். ரைஸ், ரிவைவ், எழுந்துரு, உன்னை புதுப்பித்துக்கொள். புதுப்பித்து திரும்ப எதை எழுந்தாய் அதை கட்டி பிடித்து உனக்காய் கத்தர் வைத்திருக்கிற லக்கை தொடர்ந்து ஓடு. நீ பெரிய ஆளா தான் உன்னை கத்தர் வைப்பார். தாவீது அன்னைக்கு அந்த தரையிலே படுத்தவன், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. கத்தரன் அழிச்சிட்டாரு. எல்லாரும் அடிப்பாரு, தப்புன்னா அடி உழும் கண்டிப்பா. தாவீதா இருந்தாலும் சரி, டேனியல் லிவிங்ஸ்டனா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் அடி உழும். ஆனா அடிச்சுட்டு ஒரு வாய்ப்பை தருவாரு. அல்லேலூயா. அடிச்சு என்ன பண்ணுவாரு, வாய்ப்பு தருவாரு. ஏன்னா திட்டம் இருக்குது இல்ல. அடிச்சு என்ன பண்ணுவாரு, தாவீதுக்கு வாய்ப்பை தரார். நாத்தானை அனுப்புகிறார், பேசுகிறார். இப்ப தாவீது விழித்து கொண்டு என்ன பண்றான், எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்கள், இதெல்லாம் சும்மா பிசிக்கலா பண்ற காரியம் இல்ல. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போய் நைட்ல குளிக்கிறவங்களா இருப்பீங்க, தலையில எண்ணெய் வச்சு, அதை பத்தி பேச வரல. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது பிரியமானவர்களே. விட்டா எனக்கு ஒரு 2 நாள் பிரசங்கம் கூட போகணும் நானு. நீ கர்த்தர் சொல்றாரு, இந்த முதல் மாதத்துல, இந்த முதல் மாதம் இந்த கடைசி வாரத்துல எபிரேய புத்தகத்தோடு கூட உங்களுக்கு திரும்ப நான் அதை கனெக்ட் பண்றேன். கர்த்தர் சிட்சிக்கிறார். எல்லாரையும் சிட்சித்து திட்டத்தை கர்த்தர் உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிறவர் இல்ல. அந்த திட்டத்தை திரும்ப செய்ய வல்லவராகிய ஆண்டவர் உன் பட்சத்துல தான் இருக்கிறார். ஒரு காரியத்துல அசமனமா இருந்துச்சுன்னா, ஒருவேளை எதை பிடித்திருந்தாலையோ அது அதுல இருந்து வழுகி உன் கை அதுல இருந்து நழுவி நீக்கு அதை பிடிக்காம இருந்துச்சுன்னா, எதை பற்றி கொண்டு எதை பிடிச்சிட்டு நிக்கணுமோ அதை போய் பிடிச்சு நில்லு. உன் வாழ்க்கையில கர்த்தர் திரும்ப திட்டத்திலேயே நிறுத்துவார். அல்லேலூயா. இதே தாவீதுடைய வாழ்க்கையில கடைசி பகுதியிலன்னா, தாவீதுக்கு விரோதியம் இல்ல, எதுவும் இல்லைன்னா பண்ணா ஜெயமாவுடைய வாழ்க்கை இருந்ததுன்னு போட்டிருக்குது. இதே தாவீதுடைய வாழ்க்கையில 22 அதிகாரத்து முதல் வசனத்தை வாசிங்கன்னா, அது 2 சாமுவேல் 21ல கர்த்தர் தாவீதையும் அவருடைய எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடி, இப்ப எல்லா சத்துருக்கும், அதுக்கப்புறம் ஐ பிலீவ் எவ்ரிதிங் ஹி ஓவர்கேம். ஏன் அன்னைக்கு எழுந்தான். ரொம்ப அழகாக பாருங்க என்ன சொல்லுங்க, எழுந்தான், ஸ்நானம் பண்ணினான், எண்ணெய் பூசினான், வஸ்திரத்தை மாற்றினான். அல்லேலூயா. எழுந்து ரைஸ், ரிவைவ் yourself. நீங்க யாருக்கிட்ட புரியல, சில புதியவங்களா இருக்கிறீங்க, இந்த பிரசங்க புரியலன்னா எனக்கு அதை பத்தி நான் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. ஏசு அற்புதம் செய்கிறோம், அந்த வார்த்தையை புடிச்சுங்க. நீங்க உங்களுக்கு என்ன, ஆனா புத்தி தெரிஞ்சு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துக்கிறீங்க பத்தியா, ரொம்ப வருஷமா உங்ககிட்ட நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ எதை புடிச்சிருக்கிறியோ அதுல இருந்து கை விலகி இருந்தால் திரும்ப அதை புடின்றார் ஆண்டவரே. நான் தான் அது, என்ன புடிச்சுதான் நீ ஆகணும். என்னை சார்ந்து இருக்கிற, if you have loosed your grip upon me, I want you to come back and grip me. என்ன நீ பிடிக்காம இருந்தீனா வாழ்க்கையில எதை உன் திட்டத்தை வச்சிருக்கத.
தாவீதுடைய அவ்வளவு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஒரே நாள் அழிச்சிட்டு இருக்கலாம். தாவீது கையில தான் அந்த சித்தத்தை தந்தார். நல்லா கவனிச்சிங்க. சில கர்த்தர் சித்தப்படி கர்த்தர் உங்ககிட்டயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை தருவார். கர்த்தர் சித்தத்துல கொண்டு போய் அவனே பாவத்துல மாட்ட மாட்டாரு. கர்த்தர் சித்தத்துல கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாரு, வழி விலகி திசை மாத்தி விட மாட்டார். நாம நம்ம சித்தத்துல தான் போய் என்ன பண்ணுவோம், நிறைய நேரத்துல சுய சித்தத்துல சிக்கிக் கொள்வோம். கர்த்தர் திரும்ப அவருடைய சித்தத்தை கொண்டு வந்து நிலைநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். புரியுற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். புரிச்சா ரொம்ப சந்தோஷம். உன் கிரிப்பு வேற ஏதாவது பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து உன் கிரிப்பு திரும்ப கர்த்தரை பிடிக்கணும்னு தான் நீ கர்த்தர் சொல்றாரு ஐயா. அல்லேலூயா. அதனால சும்மா உட்காந்து கர்த்தரை கம்ப்ளைண்ட் பண்ணின்னு கர்த்தரை அடிக்கிறாருங்க, சர்ச்சுக்கு வந்தா ஒண்ணு நடக்கலங்க, ரொம்ப ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்கலங்க, என்னங்க பாசிங்க, இல்லங்க 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 இல்லங்க. அப்படிப்பட்டவர்ல நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவரே இல்லவே இல்லைங்க. அவர் ரொம்ப நல்லவர், இரக்கத்தின் ஆண்டவர், நன்மை செய்கிறவர், கிருபையில அவர் இன்றைக்கு அவர் கிருபையில செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். ஆனால் தீமையை சகிக்க கூடாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. தப்பு அவருக்கு பிடிக்காது. யாராவது ஒரு நான் கிருப பிரசங்கம் பண்ணினுக்கிறேன் அப்படின்னு நினைச்சா நீங்க நான் திருத்தர பிரசங்கத்தையும் பண்றவன் தான். ரீல்ஸுக்கு மாத்திரம் தான் 1 நிமிஷத்துக்கு நல்லதை சொல்றேன். ஏன் தெரியுமா, கேட்கறவன் துன்பத்தில் இருக்கிறான், அவனை போட்டு குத்தி வரனா என்ன பண்ணுவான், தற்கொலை பண்றவன் குத்தி தான் செய்வான். அதுக்காக அவனுக்கு தான் 1 நிமிஷத்துக்கு நான் என்ன பண்றேன், கர்த்தர் உன்னை காப்பாத்து வர்றான், நன்மை செய்வான். ஆனா எல்லாரும் கேட்டுனேங்கிறவனுக்கு இதே சொல்லி இருக்க முடியாது. நீ கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு ஐயா. இந்த ஆண்டருடைய துவக்கத்துல, இந்த முதல் மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் லூஸ் யுவர் கிரிப். உங்களுடைய இறுக்கத்தை, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற இரக்கத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். விட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, எழுந்திரு, உடைய மாத்து, எண்ணெயை பூசிக்கொள், போ, உன்னை நடத்துவன்றார் கர்த்தர். அல்லேலூயா. எல்லாம் கேட்கறாங்க சுத்தி, என்ன இது வரைக்கும் அழுதுந்தீங்க, என்ன ராஜா, இல்லடா எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு நான் துணியை மாத்திட்டேன், போய் என் காரியத்தை சாதிக்க போறேன்னா. பத்சிபாவிடத்துல பிறந்தவன் தான் சாலமோனியா. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறாரு. அப்படியே பிரசங்கம் பண்ணினே போவேன். நீங்க எல்லாம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா காலைல வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போய் அத்தை பிரசங்கத்துக்கு போயிடுவேன். அப்படிலாம் முடியாது இல்லையா. நீங்க வாசிங்க. அதுதான் இதெல்லாம் நான் சொல்றதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் சொல்ல வைத்ததை சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அம்மாமார், ஐயாமார், பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் கேளுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்க அப்படின்னால்தான் தான் கர்த்தர் இங்க வச்சுட்டே இருக்கிறார். உன்னை இந்த சத்தியத்தை கேட்கும்படி செய்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கலன்னா கர்த்தர் தண்டிச்சு நிற்கிறாரு. அதனால ஏதோ நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டே இருக்காத. யாரை கர்த்தர் ஒருவேளை சிக்ஷித்து கொண்டிருக்கிறாரோ அவன் மேல திட்டம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் சிக்ஷித்து கொண்டிருக்கிறார். எவனுடைய வாழ்க்கையில இந்த சிக்ஷை வந்து கொண்டிருக்கிறதோ அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்படி தாமதம் இருந்தா ஒரு நன்மைக்கு, அது மாதிரி தான் சிக்ஷை இருந்தால் கர்த்தர் ஒரு திட்டத்துக்கு தான் கர்த்தர் சிக்ஷை பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியும் திரும்ப மீறி அமேன் வழி விலகி இருப்பா என்றால் இன்றைக்கு வந்து பிடிக்க வேண்டிய அவரை பிடித்துக்கொள். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த இரக்கத்தை பெறவும் ஒரு அழகான வசனம் இதுல, அமே அந்த கிருபாசனத்தில தைரியமா வந்துட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது உரியது. அது என் இறக்கம் யார் கத்தடங்குது. நான்லாம் வெக்கப்பட்டுலாம் ஓடுற மாட்டேன். சபையை விட்டுட்டு, கத்தரை விட்டுட்டு, ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஓடுற மாட்டேன். I will always time again in whatever happens I will come back to God. எது நடந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவேன், அது என்னுடைய உரிமை. அது எனக்கு கத்தர் வச்சிருக்கிறது. கத்தரை அடிச்சு ஒரே அடிச்சு தூக்கி போட மாட்டாரு. அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தா கூட கத்தர் இரக்கத்தை தந்து திரும்ப என்னை கத்தர் கொண்டு வருகிறவர். எந்த மனுஷனும் கத்தர் இரக்கத்தை தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கொடுத்தத புடிச்சினே இரு. அதை விட்டுட்டு அப்படியே இருந்துன்னா எதை பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதான் எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கொடுத்த இந்த ஊழியம் எனக்கு இதை செய்யும்படி கத்தர் கொடுத்துடுறாரு. அதை விட்டு நான் என் கையை அப்படியே விடுனா நான் மாட்டிக்கினேன்னா நான் விழுந்துருவேன், கீழே நிற்க முடியாது. பிடிச்சு நிக்கிறதுக்கு தான் கத்தர் அதை தந்திருக்கிறார். கத்தரை சார்ந்திருக்க தான் கத்தர். அப்ப அதை விட்டுட்டு நான் இருப்பேனா பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம இருக்கும். டோன்ட் லூஸ் யுவர் குட் கிரிப். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, பரவாயில்ல. முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்லும்படி கர்த்தர் சொன்னதை நான் சொன்னேன்ற ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம்.
யாரோ ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அதை போல பெரிய மகிழ்ச்சி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு இந்த அருமையான ராத்திரி வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி உங்களே நீங்க ஆராய்ச்சி நடந்து உங்களை நீங்க பரிசோதிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவரே நீ எத்தனையோ முறை என்னை சிட்சித்தும் என்கிட்ட பேசியும் கூட நான் திரும்ப திரும்ப உம்மை விட்டு உம்மை விலகி வழி விலகி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எப்படியாவது ஆண்டவரே உங்களுடைய பட்சத்துல நான் நிக்கணும். ஒரு தூரத்துல உட்கார்ந்து யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சத்தியத்தின் அடிப்படையில நான் உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபிச்சிருங்க. ஜெபிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த காரியமே நடக்கலன்னு சொல்லுவதில்ல, சோர்ந்து போயிருப்பீங்கன்னா நீ கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, இல்ல கர்த்தர் செய்கிறவர். காரியமே நடக்கல ஒருவேளை நீங்க சோர்ந்து நீ கர்த்தர் செய்யவே மாட்டாரா அப்படின்னு ஒரு தீர்மானத்தை யாராவது சொல்லுவாங்க. இல்லைன்னா உன் மனசுக்குள்ளேயே சில தோன்றும், கர்த்தரை தேடிதான் பெருசா நடந்துச்சு, நீ அதெல்லாம் நடக்க போறதில்ல, கர்த்தராலாம் செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்லுவார்கள். நீ சோர்ந்து போயிருப்பாய் என்றால் அப்படிப்பட்டவர் இல்லை என்னுடைய ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறவர், நான் உன்னை பார்த்து சொல்லுகிற அந்த இயேசு உன்னை நேசிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அவர் அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். உன் வாழ்க்கை குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். சில நேரங்களில் சில தாமதங்கள் உன் வாழ்க்கையில வந்ததுனால ஒரு சோர்வுக்குள்ள கடந்து போய், if you are losing your grip on God, கடவுள் மேல இருக்கிற அந்த இறுக்கத்தை, அவரை நம்பி இருந்த, அவரை பற்றி கொண்டிருந்த, அவரை சார்ந்து அவரை பிடிச்சிருந்ததை விட்டுட்டு ஒருவேளை 2 கையை விட்டுட்டு நீ நடக்காத அப்படின்னு கையை விரிச்சிட்டாருன்னு சொல்லி நீ கையை விரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கம் பேக் அண்ட் grip me. என்ன இறுக பற்றிக்கொள், நான் தான் உனக்கு அதிசயம் செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றார். நீ பெற்றிருக்கிற அந்த நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கே, don't lose your hope what you are having upon me. என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு நீ தைரியமாய் கிருபாசனத்திலே நீ வா. come back every time to my presence and you have all the right. உனக்கு எல்லா உரிமை இருக்குது. நீ என்னிடத்துல வந்து என்ன பண்ணு, உனக்குரியதை நீ கேள், நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. தைரியமா கர்த்தரை பிடிச்சுங்க. கர்த்தரால செய்ய முடியாது என்பது எதுவும் இல்லை. don't lose your grip. கர்த்தர் செய்கிறவர் செய்து கொண்டே இருப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து இந்த ராத்திரில சொல்லுங்க, ஆண்டவரே எதை வேணா பிடிக்காம விட்டுருவோம், ஆனா உண்மை பிடிக்காம விட முடியாது ஆண்டவரே. சொல்லுங்க, எதை வேணாலும் படிப்பே நீ பெருசா படிக்கல, அதெல்லாம் கூட பரவாயில்ல. சில நேரத்துல பெருசா சாதிச்சு அதை எதையுமே நான் பிடிச்சினே இல்லைங்க, பெருசா பேங்க்ல புடிச்சு சேர்த்து வைக்கலங்க, பரவாயில்லைங்க. கர்த்தரை பிடிங்க டைட்டா, அவரை மாத்திரம் விட்டுறாதீங்க. மத்த எல்லாத்தையும் பிடிச்சி ஆண்டவரை விட்டு இருந்தீங்கன்னா தப்பா பிடிச்சிருக்கிறீங்க. நீ கர்த்தரை தான் பிடிக்க சொல்றாரு.